காப்பிரைட் டிஸ்க்ளைமர். யால பார்க்க போறேன், இந்த காட்டை சுத்த போறேன். ஏய் தம்பி, யாருப்பா நீ? போனு லேப்டாப்பெல்லாம் வச்சு என்ன பண்ற? நான் பிரைவேசியா போறத பப்ளிசிட்டி பண்ணிடாத, அப்புறம் என்னோட ஆளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வர வர இந்த ஹியூமன்ஸ்லாம் யமன்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. பார்க் பண்ணாதான் எங்களுக்கு ப்ராப்ளம்னு பார்த்தா என்னோட காரை பார்க் பண்ண கூட இங்க ப்ராப்ளம். வாவ், நைஸ் கார். ஃபெராரியா? இல்ல, காட்டேரி. வழிய விடு ஃபர்ஸ்ட். பாய்ஸ், இப்பதான் நம்ம காதையும் காலையும் அலர்ட்டா வச்சுக்கணும். இதோட பேரு தான் நிஞ்சா டர்ட்டில். அத நம்ம புடிச்சு சாப்பிட போறோமா பாஸ்? உன்னோட வாயில வசம்ப வச்சு தேக்க அத நம்ம அட்டாக் பண்ண போறோம்னு தெரிஞ்சாலே அது நம்மள அட்டாக் பண்ணிடும். சோ பி கேர்லெஸ். ஓகே பாஸ். விளையாண்டாருங்க, சத்தம் மட்டும் போட்டுறாதீங்க. அச்சோ, ஆட பொறி எடுத்த பொறி உண்ட தும்முன. சாரி பாஸ், ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு பிளான் போடணும்டா. சனீசே, டே சனீசே. யோ ஓனரே, இங்கதான் இருக்க. இது என்னடா அசிங்கமா பட்டாக்ஸ வாயில் வச்சு நோக்கணுகிற? இதுக்கு பேரு தான் டயர் வீலாசனம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம நான் ஸ்டாப்பா இதை பண்ணா அனைத்தும் கிட்டும்னு அண்ணன் பையன் சொன்னான். சோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ட்ரைனேஜ் ஹோல்ல இருந்து பேசுற மாதிரி கேக்குது. அது ட்ரைனேஜ் ஹோல் இல்ல, என்னோட டிக்கி ஹோல். ஏப்பா குடுக்குறவியே, பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் உன் மனசுல வச்சு இப்போ விளையாட காட்டிடாத. பேச்ச கம்மி பண்ணிட்டு வேறையில காட்டுறா. கைப்புள்ள தப்பிச்சுக்கோ, மாட்டினா மட்டனே சிக்கனா சிக்கனு. என்ன ஆச்சு மச்சான், ஏன் சோகமா இருக்க? அது ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? அப்ப விடு. ஒண்ணும் இல்லனா நான் சொல்ல போறேன்னு அர்த்தம். சரி, அப்ப சொல்லு கேப்போம். நேத்து என் கிரஷுக்கு எஸ்எம்எஸ் பண்ண மச்சான். சீனனும் காட்டல, ரிப்ளைவும் இல்ல. நான் கூட டேட்டா தான் ஆஃப்ல இருக்கும் போலன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் மச்சான் தெரிஞ்சது, டேட்டாலாம் ஆன்ல தான் இருக்கு, ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆஃப்ல இருக்குன்னு. இந்த பறந்து விரிந்த உலகத்தில் பசி என்னும் கொடிய நோய் எந்த ஜீவராசிகளையும் விட்டு வைப்பதில்லை. பசி என்பதுதான் நம் அனைவருக்கும் விதித்திட்ட கொடுமையான பாவம். இம்மாடு ஒருவேளை புல்லின்றி இறந்து கிடக்கிறது. எது புல்லா? அப்போ இன்னும் சாவலியா நீ? டயர்டா இருக்குன்னு கால் கையை நீட்டி படுத்துட்டு இருந்தையா? கொஞ்சம் விட்டு இருந்தா அமைதியா வந்து அடக்கம் பண்ணிருப்ப போல. மை லவ், ஏன் நம்ம காவாய்க்குள்ள டிராவல் பண்றோம்? பிளாக் தண்டருக்கு இதுதான் குறுக்கு வழி. எனக்கும் தான் குறுக்கு வழி. ஏன் நின்னுட்டீங்க? பிளாக் தண்டர் தெரியுதா? எவனோ ஒருத்த சாக்கு போய் தண்ணியில் போட்டு வச்சிருக்கான். சாக்குலடா ஸ்னேக்கு. நல்ல ஜோக்கு. எனக்கு நீங்க தான்டா ஸ்நாக். ஐயோ போச்சே. ஏந்திரி நைனா ஏந்திரி, ஏந்திரி நைனா ஏந்திரி. ஆத்தாளுக்கு தப்பாம பிறந்திருக்கு. நைட் எல்லாம் அவ கத்துறா, விடிஞ்சதுக்கு அப்புறம் இது கத்துது. ஜூக்கு போலாம், ஜூக்கு போலாம், ஜூக்கு போலாம். ஜூக்கு தானே, போலாம் போலாம். இந்த டைம் நான் உன்னை டைம் மிஷின்ல கூட்டிட்டு போறேன். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல பார்த்திபன். இதுதான் உனக்கு ஏத்த இடம். முடிஞ்சா இதை அவுட் பண்ணிட்டு ஓகே ரிப்போர்ட் கொடுங்கடா. எங்க இருக்கோம் நம்ம? அட ஹாஸ்பிட்டலே. ஓ மறு ஜென்மாமா. இந்த தடவை பணக்கார வீட்டுல பிறந்திருக்கோம் போல. அடிச்சிச்சுனா ஜாக் பாட்டு. பண பிரச்சனையே எல்லாம் வாழலாம். நம்ம கடனெல்லாம் அடைக்க நமக்கு பையன் பிறந்துட்டான். ஓனர் பவுல் எடுத்துட்டு வந்துட்டேன். உமக்குல ஹாரன் சவுண்ட் எல்லாம் கேக்குது, சோறு போடுங்க. இது போதும். டாக்டர் டயட்ல இருக்க சொன்னாங்க. உனக்கு சொன்னா நீ இருடா, நான் யா இருக்கணும். ஷட் அப். அதே எங்க எடுத்துட்டு போற? நீ போடுற சாப்பாட்டுக்கு என் வால் கூட வளராது. என் கூட இருந்து அந்த கிண்ணமும் மெலிஞ்சு போகவா? டாட்டா, உனக்கு நல்ல வீடு கிடைக்கும். தாராள பிரபுவே, இது உனக்கு. சாப்பிடு. வருங்கால முதல்வரே, தின்னு. கருணீர நாயகரின் பசியை தீர்க்க வந்த கருணை கடலே. இல்லம்மா தீர்த்துமா, இல்லையா இருக்கிறதுனால வெள்ளந்தி நினைச்சிட்டியா? பிரியாணி அவனுக்கு, தூத்பிக் எனக்கா? மரியாதை கெட்டு போயிடாமா?